பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில கைரோஸ் தியானத்தின் நேரத்தில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். நாம் தேவனோட நடக்கிறது குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். ஏனோக்குடைய உதாரணத்தை நாம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24 வசனத்திலிருந்து நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை ஏனோக்குடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் போன விஷயம் பார்க்கும் போதே ஏனோக் என்றால் பிரதிஷ்டை என்று நாம் பார்த்தோம். அவரு எப்படி தேவனோட அந்த அந்யோன்ய ஐக்கியத்துல நடந்தாரு, எப்படி நாம் அந்யோன்ய ஐக்கியத்தில் நடக்கும்போது தேவனோடு நாமும் ஏனோக்கை போல நடக்க முடியும்னு நம்ம பார்த்தோம். மாத்திரம் இல்லாமல் நாம் அவர் அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்று இந்த காரியங்களெல்லாம் நம்ம தியானித்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது, ஏனோக்கை நம்ம பார்க்கும் போதே அவருக்குள்ள ஒரு பரிசுத்தம் பாருங்க. பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ தினந்தோறும் ஏனோக்கு தேவனோட நடந்தாருன்னா அவரை குறித்து நிச்சயமா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அவருக்குள்ள ஒரு வேறு பிரிந்த ஒரு வாழ்க்கை இருந்தது என்று. ஏனோக்கு வாழ்ந்த நாட்களை நம்ம பார்க்கும் போதே, நோவாவின் நாட்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் போதே பயங்கரம் பாவம் நிறைந்த உலகமாக, பாவம் நிறைந்த நாட்களாக அது காணப்பட்டுச்சு. ஆனா ஒரு சுத்தி என்ன மாதிரி நிலைமை இருந்தாலும், ஆவிக்குரிய நிலைமை எப்படி காணப்பட்டாலும், ஏனோக்கு ஒரு பிரதிஷ்டையோட ஒரு தீர்மானத்தோட ஏனோக்கு வாழ்ந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், அவரோட நாம் நடக்கணும் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன காணப்பட வேண்டுங்க? அது போல ஒரு பிரதிஷ்டையும் ஒரு தீர்மானமும் காணப்பட வேண்டும். லேவியர் ஆகமத்துல 20வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆதலால் நீங்கள் என்ன பண்ணணுமா? உங்களை பரிசுத்தப்படுத்தி. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நாம் சுத்திகரிக்கப்பட அவர் நம்மளை சுத்திகரிக்கிறார். அவர் வார்த்தையால நம்மளை சுத்திகரிக்கிறாரு. அவர் நம்மளை நீதிகரிக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் ரத்தத்தால நம்மளை கழுவுகிறவரா இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும், நீங்கள் உங்களை சுத்திகரிச்சு கொள்ளுங்க என்றார். ஹல்லேலூயா. எப்படி நம்ம சுத்திகரித்து கொள்ள முடியும்? அவர் தான் நம்மளை சுத்திகரிக்கிறாரு. ஒண்ணும் இல்லைங்க, பாவத்தை உள்ள விடாம இருந்தாவே நம்ம சுத்திகரிச்சு கொள்கிறோம்னு அர்த்தம் இல்லைங்களா? பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்தை எல்லா ஜாக்கிரதையோடு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பி கேர்ஃபுல் ஆஃப் கியூரியாசிட்டி. எப்படி அந்த காரியங்கள் அந்தாண்ட பக்கம் எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு உள்ளத்துல ஒரு வாஞ்ச இருக்கும் இல்லைங்களா? சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு தெரியும், இது செய்யாதேன்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணோம், உள்ள ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லைங்களா? லேவியர் ஆகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசித்தோம், நம்மளை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அவர் தான் நம்மளை சுத்திகரிக்கிறவரா இருக்கிறார். அவர் ரத்தத்தால நம்மளை கழுவுகிறார். அவருடைய வார்த்தையால பேசி நம்மளை தேவன் சுத்திகரிக்கிறவரா இருக்கிறார். அந்த சுத்திகரிப்பு தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். நம்ம எப்படிங்க நம்மளை சுத்திகரித்து கொள்ள முடியும்? நம்ம பாவத்தை தகர்க்கணுங்க. பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாதுங்க. சோதனை அதை எட்டி பார்க்க கூடாதுங்க. தாவீது அப்படிதான் எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்தவர் என்ன பண்ணாருங்க? பாவத்துல விழுந்து போனார். விழுந்து போனவருக்கு தேவனுடைய கோபாக்கினி நியாய தீர்ப்பு வந்துச்சுங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம இருதயத்தை சகல ஜாக்கிரதையோட நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? நம்மளுக்கு ஒண்ணு பண்ணாதேன்னு சொன்னா அது பண்ணணும்ட்டு ஒரு கியூரியாசிட்டி வரும் இல்லைங்களா? ஒரு ஆர்வம் வரும், இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம ஏனோக்கு எப்படி நடந்தாரு? பரிசுத்தமா நடந்தார். ஏனோக்கு நடந்தது நம்ம பார்க்கும்போது 300 வருஷம் அவர் ஆண்டவரோட நடக்கிறாருங்க. 300 வருஷம் விடாப்பிடியான முயற்சி. We can see consistency in the walk of Enoch. ஈனோக்குடைய நடத்த என்ன பார்க்க முடியுங்க? 300 வருஷம் அவர் தேவனோட நடந்தார்னா அவர் எப்படி இருதயத்தை பாதுகாத்துக்கணும் பாருங்களேன். எப்படியெல்லாம் அவர் மனதை பாதுகாத்து கொள்ளனார் பாருங்களேன். அது போல நமக்குள்ள காரியங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். Praise the Lord. அப்படி நீங்க நடக்கும் போதே, தேவனோட நீங்க நடக்கும் போதே, இது கூட வர ஒரு ஆசீர்வாதம் சொல்றோம் பாருங்களேன். நீங்க பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டீங்க இல்லைங்களா? அதுதான் சங்கீதக்காரர் 23ஆம் சங்கீதத்தை சொல்லுகிறார் இல்லையா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன்னா, தேவரீர் நீர் என்னோட இருக்கிறீங்க, நீங்க என்னோட வருகிறீங்க, நீங்க எனக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறீங்க, உங்க சமூகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல, நீ என்னோட வா, நீ என்னோட என்ன பண்ணு, என்னோட நடன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்போ தேவன் நம்மளோட இருக்கும் போது நம்மளுக்கு பயம் இருக்காது. பொல்லாப்பு நம்மளை தொட முடியாது. எதிரிகள் முன்பதாக நம்ம நடுநடுக்க தேவையில்லை. எதிரி முன்பதாக நம்ம பந்தியில உட்கார்ந்து இருப்போம் இல்லைங்களா? நம்ம தலை எண்ணெயால் அபிஷேகித்து நன்மையும் கிருபையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்து நடத்துவார். எப்போங்க? அவரோட நாம் இருக்கும் போது, அவர் சமூகத்தில் இருக்கும் போது, அவரோட நாம் நடக்கும் போது தேவன் செய்கிற காரியமாக இது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏனோக்குடைய சாட்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று
அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாகவே அவனுடைய சாட்சி என்னவா இருந்துச்சாம்? தேவனுக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏனோக்கை குறித்து ஆண்டவர் என்ன மாதிரி ஒரு சாட்சி எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க, இல்லைங்களா? தேவனுக்கு பிரியமானவன். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாரு. ஏனோக்கை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு பிரியமானவன். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருங்க, இல்லைங்களா? ஏனோக்கை நம்ம பார்க்கும் போதே ஆண்டவரை பிரியப்படுத்துறவனாக ஏனோக்கு இருக்கிறாரு, இல்லைங்களா? நம்ம எல்லா விஷயங்களையும் ஒரு சீஷனா இருந்தா முதல் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமானதை தான் நம்ம கை கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான வழியில தான் நம்ம நடக்க வேணுங்க. வேற எந்த காரியத்தையும் மாம்சத்தை நம்ம பிரியப்படுத்தக்கூடாது, பிறரை நம்ம பிரியப்படுத்தக்கூடாது. பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தா அந்த வழியில் நம்ம சருகி விழுந்துடக்கூடாது. நிறைய நேரத்துல ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் போதே நம்ம பிரியங்கள் மாறும், இல்லைங்களா? எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் நம்ம இருக்கணுங்க. 300 வருஷம் ஏனோக்கு ஒரு இருதயத்தை இப்படிதான் காத்து கொண்டார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. அது போல நம்மளுக்கு ஒரு சாட்சி உண்டாகணுங்க. ஆண்டவர் என்னை குறித்து பரலோகத்துல என்ன சொல்லி கொண்டிருக்கிறாரு, இல்லைங்களா? ஆண்டவர் என்னை பார்த்து நல் சாட்சி உரைக்கிறாரா, இல்லைன்னா இது மாசத்துக்கு ஒரு சரிக்கு விழுகிற விசுவாசின்னு சொல்லுவாரா, இல்லைங்களா? நம்மளை குறித்து நல் சாட்சி உண்டாக வேண்டும். கன்சிஸ்டன்ட் இன் அவர் டெஸ்டிமோனி. எப்பொழுதும் 300 வருஷம் நடக்கிறான். எப்படி நடக்கிறான்? பிரியமானவனா நடக்கிறான். பரிசுத்தத்துல ஏனோக்கு நடக்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. நாம் அப்படி இருக்கும்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57 வசனம் உங்களுக்கு உற்சாகப்படுத்த சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி நம்ம நடக்கும் போதே நம்ம சுய பலம் இல்லைங்க, நம்ம சுய ஞானத்தினாலோ அறிவுனாலோ நம்மளால நடக்க முடியாதுங்க. நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம தீர்மானிக்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானோன்னா நான் இருக்க விரும்புறேன் யா, உமக்கு பிரியமானதே நான் செய்ய போறேன் யா, எனக்கு வேற எந்த விருப்பம் வேணாப்பா. நீங்க தீர்மானிங்க, நீங்க மனதில் யோசிங்க, நீங்க ஜெபிங்க, நீங்க ஒப்பு கொடுங்க. நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துகிற நம்ம ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். நம்ம பலவீனங்கள்ல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு எல்லா உதவியும் இருக்குதுங்க. தேவனுக்கு பிரியமானவர்களா நாம் நடந்து கொள்ள. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அவரோட நடக்க தேவன் நம்மளை அழைத்து கொண்டு இருக்கிறார். ஏனோக்குடைய சாட்சி குறித்து நம்ம பார்க்கும் போது யூதா 14வது வசனம் 15வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஹல்லேலூயா. ஏனோக்கு குறித்து நம்ம வாசிக்கும் போது ஆதாமுடைய 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்ன பண்றாருங்க? தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை உரைக்கிறார். பாருங்க, தேவனோட நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அவர் இருதயத்தை வெளிப்படுத்துவார். அவர் செய்ய போகிற காரியங்களை தேவன் சொல்லுவார். ஏனோக்கு தேவனை குறித்து ஒரு சாட்சி, ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். Behold, the Lord comes with 10,000s of his holy ones to execute judgment. கிறிஸ்து இயேசுவை குறித்து ஏனோக்கு இங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பொறுக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே, இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து வந்து நியாய தீர்க்கிறதை குறித்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவருடைய இருதயத்தை ஏனோக்குக்கு வெளிப்படுத்துறவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அவருடைய இருதயத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். சோதம் குமாராவை அழிக்க போகணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்படி என் நண்பனா இருக்கிற ஆபிரகாமுக்கு நான் சொல்லாம இதை செய்ய முடியும் என்று ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அந்த காரியத்தை வந்து அவரோட நடக்கிற மனுஷனுக்கு தேவன் வெளிப்படுத்துறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மளும் யாரா இருக்கணுங்க? தேவனோட நடக்கிறவர்களா இருக்கும் போது ஆண்டவர் நம்ம கிட்ட சில காரியங்களை, நடக்க போகிற காரியங்களை தேவன் நம்மளுக்கு சொல்லுவார். அதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாருங்க? நடக்க போகிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு எடுத்து காட்டுகிறவராக, பேசுகிறவராக, உணர்த்துறவராக, நம்மளுக்கு ஞானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
அது யாருக்கு கொடுக்கப்படும்? தேவனோட நடக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஏனோக்குடைய உதாரணத்தை நாம் பார்த்தோம். ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் இந்த கடைசி நாட்கள்ல ஏனோ தானோன்னு இருந்திருக்கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏனோக்கு எப்படி பரிசுத்தமா வாழ்ந்தாரோ, எப்படி அந்த பரிசுத்த விடாப்பிடியான முயற்சியோட 300 வருஷத்துக்கிட்ட அவர் தேவனோட நடக்கிறார். பிரியமானவராக தேவனுக்கு நடுக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்ல. நம்மளுக்கு கிறிஸ்து ஜெயம் தருவார் என்று நாம் பார்த்தோம். ஏனோக்குடைய சாட்சி நம்ம பார்க்கும் போது எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் தேவனோட நடந்தா தேவன் அவனை பயன்படுத்துவார் என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? தீர்க்க தரிசனத்தை, தேவனுடைய உள்ளத்தை, தேவன் நடக்க போகிற காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை ஒரு ஒளிகாட்டியாக, ஒரு வெளிச்சமாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் தேவனோட நாம் நடக்கும் போது சந்ததிகளுக்கு நாம் ஒரு வெளிச்சமாக, ஒரு வழிகாட்டியாக தேவன் நம்மளையும் பயன்படுத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மோட நடக்கிறது ஏனோக்கு எப்படி நடந்தா என்ற சில காரியங்களை பார்த்து அந்த உதாரணங்களை நாங்க கற்றுக்கொண்டோம். இந்த நாளப்பா எங்களை உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உம்மோட நடக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இன்னும் அதிகமா நாங்க செயல்பட, இன்னும் அதிகமா உங்க வார்த்தையின் பிரகாரம் நாங்க ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க பரிசுத்தத்தை நாங்க காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வருமலும் ஐயா, உம்முடைய இருதயத்தை அறிந்து உம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளாக நாங்க காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமான பாத்திரமான ஆண்டவரே விசுவாசிகளாக காணப்பட, உமக்கு பாத்திரமான வழிகளை நாங்க நடக்க, நீர் பிரியப்படுகிற வழிகளை நாங்க காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரின் கிருபை எங்களுக்கு கொடுத்து ஒரு நாள் எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக.